என் பெயர் ஆனந்த். இது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அந்த இரவு என் அக்கா சுமிதாவிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னேன். அக்கா, உனக்கு குழந்தை பிறக்க நான் உதவி செய்கிறேன். மாமாவை கூப்பிட்டு ஒரு 3 நாள் நீ இங்கேயே இருக்க சம்மதிக்கவை என்றேன். இதை கேட்ட சுமிதா அக்கா அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. என்னை நெகிழ்ச்சியோடு அணைத்து என் நெற்றியில் முத்தமிட்டு அப்படியே உறங்கி போனாள். மறுநாள் காலை நான் கண் விழித்த போது எதிரே அக்கா தெரிந்தாள். எங்கள் வீட்டில் 2 அறைகள் தான் என்பதால் நான் தூங்குவதை பார்த்துவிட்டு அக்கா அங்கேயே குளித்துவிட்டு வந்து உடை மாற்றிக்கொண்டாள். அவள் என் சொந்த அக்காதான். எத்தனையோ முறை பார்த்திருக்கிறேன். ஆனால் அன்று தலைக்கு குளித்துவிட்டு நெற்றியில் குங்குமம் வைத்து புடவை கட்டியிருந்த அந்த தோற்றம் தேவதை போல அவ்வளவு அழகாக இருந்தாள். அப்படியே பார்த்து கொண்டிருந்த என்னை கவனித்த அக்கா, என்ன கண்ணா, முழிச்சிட்டியா? உங்க மாமா கிட்ட பேசிட்டேன், நீங்க இருக்க ஒத்துக்கிட்டாரு என்று சொல்லிக்கொண்டே புடவையை சரி செய்து அருகில் வந்து மீண்டும் ஒரு முத்தம் கொடுத்தாள். சற்று நேரத்தில் அப்பாவும் அம்மாவும் அறைக்குள் வந்தார்கள். நாங்க பக்கத்து ஊர்ல இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வரோம். அங்க போனா குழந்தை வரம் கிடைக்கும்னு சொன்னாங்க. நீங்க 2 பேரும் பத்திரமா இருங்க. நாளைக்கு சாயந்தரம் வந்துடுவோம். ஆனந்த், நீ இன்னைக்கு வேலைக்கு போகாம அக்காவுக்கு துணையா இரு என்று சொல்லிவிட்டு கிளம்பினார்கள். அவர்கள் போனதும் அக்கா சமையலறைக்கு சென்றாள். தங்கம், நீ குளிச்சுட்டு வா, இன்னைக்கு என் கையால உனக்கு ஊட்டி விடுறேன் என்றாள். நான் குளித்துவிட்டு உள்ளே சென்ற போது மின்சாரம் இல்லாததால் அக்கா வேர்வையில் நனைந்திருந்தாள். புடவை தலைப்பை இடுப்பில் சொருகி கொண்டு எனக்காக தோசை சுட்டு கொண்டிருந்தாள். அவள் இடுப்பில் இருந்த வேர்வையை நான் விளையாட்டுத்தனமாக துடைக்க, ஏய் கண்ணா, என்ன இவ்வளவு குறும்பு, அம்மா அப்பா இல்லைன்னா ஆட்டமா என்று செல்லமாக கோபித்தாள். நாங்கள் எப்போதும் இப்படித்தான் மிக நெருக்கமாக பழகுவோம். சாப்பிட்டு முடித்ததும் ஹாலில் அமர்ந்து டிவி பார்த்தோம். அப்போது ஒரு ரொமான்டிக்கான பாடல் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த சூழல் என் மனதிற்குள் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. நானும் அக்காவும் விளையாட்டாக மல்யுத்தம் செய்வது போல ஒருவர் மேல் ஒருவர் விழுந்து புரண்டோம். அவளுடைய இதய துடிப்பு வேகமானதை என்னால் உணர முடிந்தது. திடீரென அக்கா சீரியஸ் ஆனாள். டே, நேற்று ராத்திரி ஒரு விஷயம் சொன்னியே, ஞாபகம் இருக்கா? குழந்தை பிறக்க உதவி செய்வேன்னு. அதை பற்றி மாமா கிட்ட எப்படி சொல்றது என கேட்டாள். நான் மெதுவாக அவள் அருகில் சென்று, அக்கா, நான் சொல்றதை கவனி. இது எனக்கும் உனக்கும் மாமாவுக்கும் மட்டுமே தெரிஞ்ச ரகசியமா இருக்கணும். இதை சொன்னா நீ சந்தோஷப்படுவ, ஆனா மாமா வருத்தப்படுவாரோன்னு பயமா இருக்கு என்றேன். பரவாயில்லடா, குழந்தைக்காக நான் எதையும் செய்வேன். என்ன விஷயம்னு சொல்லு என அக்கா படபடப்புடன் கேட்டாள். இப்போ வேணாமாக்கா, ராத்திரி நாம 2 பேர் மட்டும் இருக்கும்போது சொல்றேன். இப்போ நான் வெளியில போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அருகிலுள்ள மருந்து கடைக்கு சென்றேன். வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது என் கையில் ஒரு சிறிய பார்சல் இருந்தது. உள்ளே நுழைந்ததும் பிரியாணி மனம் வீட்டை ஆக்கிரமித்திருந்தது. அக்கா எனக்காக மிகவும் இஷ்டப்பட்டு சமைத்து கொண்டிருந்தாள். இரவு உணவு முடிந்தது. ஊரே அடங்கிய அந்த நசநசப்பான இரவில் ஹாலில் மின்விசிறியின் சத்தத்தை தவிர வேறு எந்த சத்தமும் இல்லை. அக்கா என் மடியில் தலை வைத்து படுத்து கொண்டாள். இப்போவாவது சொல்லுடா ஆனந்த், என்ன விஷயம் அது? நீ மெடிக்கல் ஷாப் வரைக்கும் போயிட்டு வந்ததையும் பார்த்தேன். என்ன அது என்று என் கண்களை உற்று பார்த்து கேட்டாள். நான் மெதுவாக அவள் கூந்தலை வருடி கொடுத்தபடி பேச தொடங்கினேன். அக்கா, பல வருஷமா நீயும் மாமாவும் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க. ஆனா எந்த பலனும் இல்லை. டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியும். மாமாவுக்கு இருக்கிற சின்ன உடல்நல குறைபாடு தான் இதுக்கெல்லாம் காரணம். ஆனா அதை வெளியில சொன்னா அவர் கௌரவம் பாதிக்கும்னு நீ அமைதியா இருக்க. அக்கா கண்களில் மெல்லிய கண்ணீர் துளிர்த்தது. ஆமாடா, ஆனா இதுக்கு என்னதான் தீர்வு? நான் அந்த பார்சலை எடுத்தேன். அக்கா, இதுதான் தீர்வு. இது ஒரு வெளிநாட்டு தொழில்நுட்பம் கலந்த மருத்துவ முறை. வெளிநாடுகள்ல விந்து தானம் முறை ரொம்ப பிரபலம். ஆனா யாரோ ஒருத்தரோட வாரிசு உன் வயிற்றுல வளர்றதுல எனக்கு இஷ்டம் இல்லை. நம்முடைய ரத்தமே, அதாவது என் மூலமா உனக்கு அந்த உதவி கிடைச்சா அது நம்ம குடும்பத்து வாரிசா இருக்கும். மாமாவுக்கும் இதுல எந்த குறையும் வராது. அக்கா அதிர்ச்சியில் எழுந்து உட்கார்ந்தாள். ஆனந்த், என்ன சொல்ற நீ? இது தப்பில்லையா? நான் அவள் கையை பற்றி கொண்டேன். அக்கா, இதுல எந்த தப்பும் இல்லை. நான் உன்கிட்ட தப்பா நடந்துக்க மாட்டேன். இதோ இந்த இன்ஜெக்ஷன் மற்றும் சில மருத்துவ உபகரணங்களை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதாவது எனக்கும் உனக்கும் உடல் ரீதியான தொடர்பு இருக்காது. என் கருவை ஒரு ஊசி மூலமா உன் கருப்பைக்குள்ள செலுத்துறதுதான் இந்த முறை. இது ஒரு நவீன சிகிச்சை முறை போலத்தான். அக்கா மௌனமாக இருந்தாள். அவள் முகத்தில் குழப்பமும் அதே சமயம் ஒரு சிறு நம்பிக்கையும் தெரிந்தது. மாமா இதுக்கு ஒத்துப்பாரா என்று மெதுவாக கேட்டாள். அக்கா, மாமாவுக்கு உன் மேல உயிரே இருக்கு. அவருக்கு தெரியாமலேயே இதை பண்ணலாம். இல்லனா அவர்கிட்ட பக்குவமா பேசி சம்மதம் வாங்கலாம். ஆனா இப்போதைக்கு இந்த 3 நாள்ல இதை பண்ணினாதான் பலன் கிடைக்கும்னு டாக்டர் சொன்னார். அதனாலதான் அம்மா அப்பாவை கோயிலுக்கு அனுப்பி வச்சேன் என்றேன். அக்கா நீண்ட நேரம் யோசித்தாள். பிறகு என் தோளில் சாய்ந்து கொண்டாள். எனக்கு ஒரு குழந்தை வேணுமான அது உன் சாயல்ல நம்ம ரத்தத்துல இருந்தா எனக்கு சந்தோஷம்தான். ஆனா எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத அக்கா, நான் இருக்கேன் என்று அவளை தேற்றினேன். அந்த அறையில் நிலவிய அமைதி ஒரு புதிய மாற்றத்திற்கான தொடக்கமாக இருந்தது. அடுத்த அரை மணி நேரத்தில் நான் கொண்டு வந்த அந்த மருத்துவ முறையை அக்காவுக்கு செய்ய தயாரானேன்.
அக்கா தயக்கத்துடனும் நம்பிக்கையுடனும் படுக்கையில் படுத்திருக்க நான் அந்த சிகிச்சையை தொடங்கினேன். அந்த இரவு ஒரு புதிய விதியை எழுதியது. அந்த இரவின் நிசப்தத்தில் நடந்த அந்த மருத்துவ முயற்சி எங்கள் இருவருக்கும் இடையே ஒரு புதிய பந்தத்தை உருவாக்கியிருந்தது. மறுநாள் காலை விடிந்தபோது அக்காவிடம் ஒரு விதமான அமைதி நிலவியது. அது பயமா அல்லது ஒரு தாயாக போகும் எதிர்பார்ப்பா என்று என்னால் கணிக்க முடியவில்லை. மாலையில் அம்மாவும் அப்பாவும் கோயிலிலிருந்து திரும்பி வந்தார்கள். சாமி கும்பிட்டாச்சுடா, சுமிதாவுக்கு சீக்கிரம் நல்ல செய்தி கிடைக்கும்னு பூசாரி சொன்னாரு என்று அம்மா உற்சாகமாக சொன்னபோது நானும் அக்காவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம். அந்த பார்வையில் ஒரு ரகசிய உடன்படிக்கை ஒளிந்திருந்தது. நாட்கள் நகர்ந்தன. சுமார் 1 மாதம் கழிந்திருக்கும். ஒரு நாள் காலை நான் ஆபீஸ் கிளம்பி கொண்டிருந்த போது அக்காவிடமிருந்து போன் வந்தது. அவள் குரல் நடுங்கிக் கொண்டிருந்தது. ஆனந்த், சீக்கிரம் வீட்டுக்கு வாயேன், ஒரு முக்கியமான விஷயம் என்றாள். பதறிப்போய் வீட்டிற்கு ஓடினேன். உள்ளே சென்றபோது அக்கா கையில் அந்த பிரெக்னன்சி கிட் இருந்தது. அதில் தெரிந்த அந்த 2 சிவப்பு கோடுகள் அக்கா கர்ப்பமாக இருப்பதை உறுதி செய்தன. அக்காவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. என்னை ஓடி வந்து கட்டி கொண்டாள். ஆனந்த், நான் அம்மாவாக போறேன்டா, இது நிஜமாவே நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை என்று விம்மி விம்மி அழுதாள். எனக்கும் ஒரு பக்கம் சந்தோஷம், மறுபக்கம் ஒரு இனம் புரியாத பயம். இந்த செய்தி காட்டுத்தீ போல குடும்பம் முழுவதும் பரவியது. மாமா ஓடோடி வந்தார். தன் வாழ்நாள் கனவு நிறைவேறிய மகிழ்ச்சியில் அக்காவை வாரி அணைத்து கொண்டார். சுமிதா, என் வாழ்க்கையில இன்னைக்கு தான் நான் முழு மனுஷனா உணர்றேன் என்று அவர் சொன்னபோது எனக்குள் ஏதோ ஒரு முள் தைப்பது போல இருந்தது. அந்த வெற்றியில் எனக்கு பங்கு இருந்தாலும் அதன் உண்மையான ரகசியம் எனக்குள்ளேயே புதைந்து கிடக்க வேண்டுமே என்கின்ற பாரம் என்னை அழுத்தியது. அடுத்த சில நாட்களில் மாமா என்னை தனியாக அழைத்தார். ஆனந்த், டாக்டர்ஸ் கைவிட்ட பிறகும் இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனா நீ உன் அக்கா கூடவே இருந்து அவளை பார்த்துக்கிட்ட அந்த 3 நாள்ல தான் ஏதோ ஒரு அதிசயம் நடந்திருக்கு. உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறனோ என்று என் கைகளை பிடித்து கண் கலங்கினார். உண்மையை சொல்ல துடித்த என் நாக்கை அக்காவின் எதிர்காலம் தடுத்து நிறுத்தியது. ஒரு பொய்யின் மேல் ஒரு அழகான வாழ்க்கை கட்டுப்பட்டு வருவதை நான் மௌனமாக பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் விதி அத்துடன் நிறுத்தவில்லை. 1 வாரம் கழித்து வழக்கமாக பரிசோதனைக்காக அக்காவுடன் மருத்துவமனைக்கு சென்றேன். அங்கே இருந்த டாக்டர் எங்களை பார்த்த விதம் சற்று வித்தியாசமாக இருந்தது. மிஸ்ஸஸ் சுமிதா, ஒரு நிமிஷம் உள்ளே வாங்க என்று அழைத்தார். செக்கப் முடிந்து வெளியே வந்த அக்காவின் முகம் பேய் அறைந்தது போல வெளுத்து போயிருந்தது. என்னக்கா ஆச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க என்று நான் பதற்றத்துடன் கேட்டேன். அக்கா திக்கி திணறி சொன்னாள். ஆனந்த், இரத்த பரிசோதனை முடிவுகள்ல ஏதோ சிக்கல் இருக்குன்னு சொல்றாங்க. அது நம்ம குடும்பத்தோட மரபணு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒண்ணுன்னு டாக்டர் சந்தேகப்படுறாங்க. உண்மையை சொல்லலைன்னா குழந்தைக்கு ஆபத்துன்னு சொல்றாங்கடா. மாமாவிடம் உண்மையை சொன்னால் குடும்பம் சிதறிவிடும், சொல்லாவிட்டால் குழந்தைக்கு ஆபத்து. இப்போது ஆனந்தும் சுமிதாவும் என்ன செய்ய போகிறார்கள்? டாக்டர் சொன்ன அந்த வார்த்தைகள் என் காதுகளில் இடி போல இறங்கின. மரபணு சிக்கலா? நவீன மருத்துவத்தில் ஒரு ரகசியத்தை செய்ய முனைந்த போது அதன் அறிவியல் பக்க விளைவுகள் இவ்வளவு சீக்கிரம் எங்களை நெருங்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. வீட்டிற்கு திரும்பும் வழியில் அக்கா ஒரு வார்த்தையை கூட பேசவில்லை. அவள் பார்வை வெறித்து போயிருந்தது. மாமா வீட்டில் ஆவலோடு காத்து கொண்டிருந்தார். டாக்டர் என்ன சொன்னாங்க ஆனந்த்? குழந்தை ஆரோக்கியமா இருக்குதானே என்று கேட்ட மாமாவின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் நான் திணறினேன். ஒண்ணுமில்லை மாமா, சின்னதா ஒரு இரத்த பரிசோதனை பண்ணணும்னு சொன்னாங்க, ரிப்போர்ட் வரட்டும் என்று சொல்லிவிட்டு என் அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டேன். அன்று இரவு அக்கா மெதுவாக என் அறைக்குள் வந்தாள். அவள் கண்கள் அழுது வீங்கி இருந்தன. ஆனந்த், மாமா பாவம்டா, அவர் இந்த குழந்தையை எவ்வளவு எதிர்பார்க்கிறான்னு உனக்கு தெரியும். ஆனா டாக்டர் சொல்றதை பார்த்தா உண்மையை சொன்னா மட்டும்தான் முறையான சிகிச்சை கொடுக்க முடியும்னு தோணுது. இப்போ என்ன பண்றது? நான் யோசித்தேன். எதையும் மறைப்பதை விட உண்மையை ஒரு பாதிப்பு இல்லாமல் சொல்வது எப்படி என்று எனக்கு தெரியும் அக்கா. நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம். மாமா கிட்ட உண்மையை சொல்ல வேணாம், ஆனா டாக்டர் கிட்ட மட்டும் இதை பற்றி பேசிடலாம். அவங்க மெடிக்கல் சீக்ரஸியை காப்பாத்துவாங்க. மாமாவுக்கு தெரியாமலேயே குழந்தையை எப்படி காப்பாத்துறதுன்னு அவங்க கிட்டேயே கேட்போம். மறுநாள் மாமா இல்லாத நேரமாக பார்த்து நானும் அக்காவும் மட்டும் அந்த டாக்டரை சந்தித்தோம். அங்கே நான் எல்லா உண்மைகளையும் உடைத்தேன். நாங்கள் செய்த அந்த முறையை பற்றி விவரித்தேன். டாக்டர் அமைதியாக கேட்டுக்கொண்டார். ஆனந்த், நீங்க பண்ணினது சட்டப்படி தப்பில்லை. ஆனா மருத்துவ ரீதியா சொந்த இரத்த உறவுகளுக்குள்ள கருத்தரிப்பு நடக்கும்போது ஒரு சில மரபணு கோளாறுகள் வர வாய்ப்பு இருக்கு. அதை தான் நான் டெஸ்ட்ல கவனிச்சேன். ஆனா நல்ல வேளை இதை இப்போவே கண்டுபிடிச்சதுனால ஜீன் தெரப்பி மூலமா சரி பண்ணிடலாம். இதுக்கு மாமாவோட கையெழுத்து தேவைப்படாது, ஆனா செலவு அதிகமாகும் என்றார். பணம் ஒரு பிரச்சனையே இல்லை என்று சொல்லிவிட்டு திரும்பினோம். எல்லாம் சரியாகிவிட்டது என்று நினைத்த போதுதான் விதி மீண்டும் விளையாடியது. நாங்கள் மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்தபோது வாசலில் மாமா நின்று கொண்டிருந்தார். அவர் முகத்தில் கோபமோ வருத்தமோ இல்லை, ஒரு விதமான வெறுமை இருந்தது. அவர் கையில் அக்கா மருத்துவமனையில் தவறவிட்ட ஒரு ரிப்போர்ட் இருந்தது. ஆனந்த், சுமிதா, என்கிட்ட எப்போ உண்மையை சொல்லலாம்னு இருக்கீங்க? மாமாவின் குரல் நடுங்கியது. அக்கா அப்படியே மயங்கி சரிந்தாள். நான் மாமாவின் கைகளை பிடிக்க சென்றேன். அவர் கையை தட்டிவிட்டார். உதவி பண்றேன்னு சொல்லி என் வாழ்க்கையே ஒரு பொய்யாக்கிட்டியேடா என்று கத்தினார். அங்கே ஒரு பெரிய
குடும்ப போராட்டம் வெடிக்க தயாரானது. மருத்துவமனை வளாகமே ஒரு நிமிடம் ஸ்தம்பித்தது. மாமாவின் கண்கள் சிவந்திருந்தன. சுமிதா அக்கா மயக்கத்திலிருந்து மெதுவாக கண் விழித்தாள். எதிரே மாமா அந்த அறிக்கையை ஏந்தியபடி நிற்பதை பார்த்ததும் அவளுக்கு மீண்டும் ஒரு முறை உயிர் போய் வந்தது போல் இருந்தது. மாமா, நான் சொல்றதை கேளுங்க. இது ஏதோ தப்பான நோக்கத்துல நடந்தது இல்லை என்று நான் பதறினேன். மாமா ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டார். ஆனந்த், கத்தாதே, எல்லாரும் நம்மளையே பார்க்கிறாங்க. கார்ல ஏறுங்க, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் என்றார் மிக அமைதியாக. அந்த அமைதி புயலுக்கு முன்னால் இருக்கும் நிசப்தம் போல பயங்கரமாக இருந்தது. வீட்டிற்கு வந்ததும் கதவை சாத்திவிட்டு மாமா தரையில் அமர்ந்தார். சுமார் 10 நிமிடம் யாரும் பேசவில்லை. பிறகு அவரே மௌனத்தை கலைத்தார். சுமிதா, உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? இல்ல நான் ஒரு தகுதியற்றவனுங்கிற எண்ணம் உனக்கு வந்துடுச்சா? ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலை? அக்கா அவர் கால்களில் விழுந்து கதறி அழுதாள். இல்லைங்க, உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க உடஞ்சு போயிருவீங்கன்னு பயந்தோம். உங்க கௌரவத்தை எப்படி காப்பாத்துறதுன்னு தான் நாங்க யோசிச்சோம். இந்த உலகத்துல உங்க வாரிசுன்னு ஒரு உயிர் உலா வரணும்னு ஆசைப்பட்டது தப்பா? மாமா என்னை திரும்பி பார்த்தார். ஆனந்த், நீ என் தம்பி மாதிரி. ஆனா இந்த முடிவு இது ஒரு தர்ம சங்கடமான விஷயம்னு உனக்கு தோணலையா? நான் தலை குனிந்து நின்றேன். மாமா, மருத்துவ ரீதியா இது ஒரு தானம் தான். ஒரு அந்நியன் ரத்தத்தை விட என் அக்காவுக்கு என் ரத்தமே துணையா இருக்கட்டும்னு நினைச்சேன். இதுல சுயநலம் இல்லை மாமா. அக்காவோட கண்ணீரை துடைக்கணுங்கிற அக்கறை மட்டும்தான் இருந்தது. மாமா எழுந்து ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு அவர் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. உண்மையை சொல்லணும்னா ரிப்போர்ட்டை பார்த்தப்போ எனக்கு ஆத்திரம் வந்தது நிஜம்தான். ஆனா யோசிச்சு பார்த்தேன். இந்த 30 நாள்ல சுமிதா எவ்வளவு சந்தோஷமா இருந்தானே நான் பார்த்தேன். அவ முகத்துல இருந்த அந்த பொலிவு இத்தனை வருஷங்கள்ல நான் பார்த்ததே இல்லை. ஒருவேளை யாரோ ஒரு அந்நியனோட கரு என் மனைவியோட வயிற்றுல வளருதுன்னு தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் வேதனைப்பட்டிருப்பேன். ஆனா இது நம்ம ஆனந்தோட ரத்தம், என் குடும்பத்தோட ரத்தம். இப்போ எனக்கு ஒரு நிம்மதி. பிறக்க போற குழந்தைக்கு என்னோட குணம் மட்டும் இல்லாம என்னை காதலிச்ச என் தம்பியோட முகமும் இருக்கும். அவர் சொன்னதை கேட்டு எனக்கும் அக்காவுக்கும் தூக்கி வாரி போட்டது. மாமா எங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். ஆனா ஒரு நிபந்தனை என்றார். மாமா, இந்த ரகசியம் இந்த அறையோட முடியணும். உலகத்துக்கு இது என் குழந்தை தான், ஆனந்துக்கு இது அக்கா குழந்தை மட்டும்தான். அந்த தர்மத்தை மீறாம நீ இருப்பியா ஆனந்த்? நான் மாமாவின் கைகளை பிடித்து சத்தியம் செய்தேன். கண்டிப்பா மாமா, இது உங்க வாரிசு, உங்க குழந்தை. நான் வெறும் மாமா மட்டும்தான். அன்று அந்த பொய் ஒரு புனிதமான உண்மையாக மாறியது. சில மாதங்களுக்கு பிறகு அக்காவுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைகளின் கண்களில் ஆனந்தையும் சிரிப்பில் மாமாவையும் பார்த்து அந்த குடும்பம் ரகசியங்களை மறந்து அன்பால் ஒன்று சேர்ந்தது. குழந்தை பிறந்து 3 வருடங்கள் ஓடிவிட்டன. அந்த குழந்தைக்கு கவின் என்று பெயரிட்டிருந்தார்கள். கவின் வளர வளர அவனுடைய ஒவ்வொரு அசைவிலும் ஒரு ஆச்சரியம் ஒளிந்திருந்தது. அவன் பார்க்க அப்படியே ஆனந்தை உரித்து வைப்பது போல இருந்தான். மாமா சொன்னது போலவே அந்த ரகசியம் அந்த 4 சுவர்களுக்குள் மட்டுமே இருந்தது. ஆனால் கவினின் முகம் அந்த ரகசியத்தை சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தது. ஒரு நாள் மாலை வீட்டின் ஒரு விசேஷம். உறவினர்கள் அனைவரும் கூடியிருந்தனர். அப்போது ஒரு தூரத்து உறவினர் பெரியவர், என்னப்பா இது? கவின் அப்படியே அவன் மாமா ஆனது மாதிரியே இருக்கான். அச்சு அசல் அதே கண்கள், அதே சிரிப்பு. மருமகன் மாமன் மாதிரி இருக்கிறது ஆச்சரியம் இல்லை என்றாலும் இவ்வளவு ஜாடையிலும் அப்படியே இருக்கே என்று எதேச்சையாக சொன்னார். அறையில் ஒரு நிமிடம் நிசப்தம் நிலவியது. சுமிதா அக்கா மாமாவின் முகத்தை பார்த்தாள். மாமா சற்றும் பதறாமல் சிரித்து கொண்டே, ஆமாங்க ஐயா, ஆனந்துக்கும் எனக்கும் குணத்துல மட்டும் இல்லை, ரத்தத்திலையும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அவன் என் தம்பியை விட மேல, அதான் என் பையன் அவன் ஜடையில பிறந்திருக்கான் என்று மிக இயல்பாக சொல்லி சமாளித்தார். அந்த சம்பவம் முடிந்ததும் இரவு மாமா ஆனந்தை மொட்டை மாடிக்கு அழைத்தார். ஆனந்த், காலம் போக போக சில உண்மைகள் முகத்துல தெரிய ஆரம்பிக்கும். ஆனா அதை எதிர்கொள்ள பக்குவம் எனக்கு வந்துடுச்சு. ஆனா உனக்கு ஒரு வாழ்க்கை வேணும் இல்லையா? கவினையே பார்த்துக்கிட்டு இருந்தா உன் காலம் என்ன ஆகுறது? நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் என்றார் மாமா. ஆனந்துக்கு தூக்கி வாரி போட்டது. இல்லை மாமா, எனக்கு இப்போதைக்கு அந்த எண்ணம் இல்லை. புரியுது ஆனந்த், ஆனா கவின் வளரும் போது உன்னையும் அவனையும் ஒப்பிட்டு உலகம் பேசும். அது உன் மனைவியாக வரப்போறவளுக்கு தெரியாம இருக்கக்கூடாது. நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இந்த உண்மையை அவங்க கிட்ட மறைக்க கூடாது. அந்த பெண்ணுக்கு இந்த ரகசியத்தை தாங்குற தைரியம் இருக்கணும் என்றார் மாமா தீர்க்கமாக. சுமிதா அக்கா பின்னாடியே வந்து நின்றாள். ஆமாண்டா ஆனந்த், மாமா சொல்றது சரிதான். உனக்காக ஒருத்தியை தேர்ந்தெடுத்திருக்கோம். அவளுக்கு எல்லா உண்மையும் தெரியும். அவள் சம்மதிச்சா மட்டும்தான் இந்த திருமணம் நடக்கும் என்றாள். அவர்கள் காட்டிய பெண் சுமிதா அக்காவின் தோழி ரம்யா. ரம்யா ஒரு செவிலியர். அவளுக்கு மருத்துவ ரீதியான இந்த விஷயங்கள் நன்கு புரியும். எல்லாவற்றையும் விட அவளுக்கு ஆனந்தின் தியாகத்தின் மேல்தான் மரியாதை இருந்தது. ஆனந்தும் ரம்யாவும் தனியாக பேசினர். ரம்யா சொன்னாள், ஆனந்த், நீங்க செஞ்சது ஒரு பெண்ணோட கண்ணீரை துடைக்க எடுத்த முயற்சி. இதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. கவினை நாம 2 பேரும் சேர்ந்து வளர்ப்போம். சில மாதங்களில் ஆனந்துக்கும் ரம்யாவுக்கும் திருமணம் நடந்தது. கவின் இப்போது தன் அப்பாவோடும் மாமாவோடும் ஒரு பூரணமான குடும்பமாக வளர்ந்து கொண்டிருந்தான். உறவுகளின் சிக்கலை விட உண்மையான அன்பும் புரிதலும் இருந்தால் எந்த ரகசியமும் ஒரு பாரமாக இருக்காது என்பதற்கு அந்த குடும்பமே சாட்சியாக நின்றது.
ஆனந்த் மற்றும் ரம்யாவின் திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை மிகவும் அமைதியாக சென்றது. கவின் இப்போது பள்ளிக்கு செல்ல தொடங்கி இருந்தான். ரம்யா அந்த குடும்பத்தில் ஒரு அங்கமாக மாறி கவினை தன் சொந்த மகனை போலவே கவனித்துக் கொண்டாள். ஆனால் விதி ஒரு புதிய சவாலை அவர்கள் முன் வைத்தது. சுமிதா அக்காவுக்கு மீண்டும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இம்முறை அது சாதாரண காய்ச்சல் இல்லை. மருத்துவ பரிசோதனையில் அவளுக்கு மீண்டும் ஒரு முறை கருவுறும் வாய்ப்பு இருப்பதாகவும், ஆனால் அது சில உடல்நல சிக்கல்களை தரும் என்றும் மருத்துவர்கள் எச்சரித்தனர். ஒரு நாள் இரவு மாமா ஆனந்தை சந்தித்தார். அவர் முகத்தில் ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. ஆனந்த், டாக்டர் சொன்னது உனக்கு தெரியும் இல்லையா? சுமைதாவுக்கு இன்னொரு குழந்தை வேணும்னு ஆசை. ஆனா இப்போ இருக்கிற சூழ்நிலையில அது அவளுக்கு ஆபத்தா முடியலாம்னு பயப்படுறேன். அதே சமயம் கவினுக்கு ஒரு தம்பி இல்லனா தங்கை வேணும்னு அவ பிடிவாதமா இருக்கா என்றார் மாமா. ஆனந்த் யோசித்தான். மாமா, இப்போ எதுக்கு அந்த ரிஸ்க்? கவின் இருக்கான் இல்லையா? அப்போது அக்கா அங்கே வந்தாள். ஆனந்த், கவின் மட்டும் போதாதுடா, நாளைக்கு நாம இல்லாதப்போ அவனுக்குன்னு ஒரு இரத்த உறவு வேணும். மாமாவுக்கு இப்போ உடல்நலை முன்னை விட தேறி இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க. ஆனா அது இயற்கை முறையில் நடக்குமான்னு தெரியல. எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா என்று கேட்டாள். ஆனந்த் அதிர்ந்து போனான். ரம்யா பக்கத்தில் நின்று அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தாள். ரம்யா மெதுவாக முன் வந்து பேசினாள். அக்கா, நீங்க என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா இந்த முறை நாமே ஒரு முடிவெடுக்க வேண்டாம். மாமாவுக்கும் அக்காவுக்கும் ஒரு குழந்தை பிறக்க நவீன மருத்துவத்துல எவ்வளவோ வழிகள் வந்துடுச்சு. ஆனந்த் ஏற்கனவே ஒரு முறை உதவி செஞ்சாரு. அது அந்த சூழல்ல தவிர்க்க முடியாதது. ஆனா இப்போ மாமாவோட சிகிச்சை மூலமாவே குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். ஒரு நர்ஸா எனக்கு தெரியும் இதற்கான புதிய மருந்துகள் இப்போ இருக்கு என்றாள் ரம்யா. ரம்யாவின் இந்த முதிர்ச்சியான பேச்சு மாமாவுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்தது. நிஜமாவா ரம்யா? என் மூலமாவே அது சாத்தியமா என்று நெகிழ்ச்சியுடன் கேட்டார். அடுத்த சில மாதங்கள் ரம்யாவின் மேற்பார்வையில் மாமாவுக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டன. ஆனந்த் தன் அக்காவுக்கும் மாமாவுக்கும் பக்கபலமாக இருந்தான். அனைவரின் பிரார்த்தனைக்கும் பலன் கிடைத்தது. சுமார் 6 மாதங்களுக்கு பிறகு சுமிதா அக்கா மீண்டும் கருவுற்றாள். அதுவும் இம்முறை மாமாவின் வாரிசாக. இந்த செய்தி அந்த குடும்பத்தையே உலுக்கியது. ஆனந்த் செய்த முந்தைய உதவி ஒரு ரகசியமாக இருந்தாலும் இப்போது நிகழும் அந்த அதிசயம் அந்த பழைய ரகசியத்தின் பாரத்தை குறைத்தது. மாமா ஆனந்தை கட்டிப்பிடித்து அழுதார். ஆனந்த், அன்னைக்கு நீ செஞ்ச உதவிதான் என் குடும்பத்தையே காப்பாத்துச்சு. அன்னைக்கு கவின் பிறந்திருக்கலனா இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு மன தைரியத்தோட இருந்திருக்க மாட்டேன். கவின் தான் எனக்கு அதிர்ஷ்டம் என்றார். ஆனால் கதை அத்துடன் முடியவில்லை. பிரசவத்தின் போது சுமிதா அக்காவுக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்திருப்பதாக மருத்துவர்கள் கடைசி நேரத்தில் சொன்னார்கள். மருத்துவமனையின் அந்த நீண்ட வரண்டாவில் ஆனந்தும் மாமாவும் முன்னும் பின்னும் நடந்து கொண்டிருந்தார்கள். அறுவை சிகிச்சை அறையின் வாசலில் இருந்த சிவப்பு விளக்கு எரிய தொடங்கியது. சுமிதா அக்காவின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்திருந்தது. இரத்த அழுத்தம் சீரற்ற நிலையில் இருந்ததால் தாயையா அல்லது சேயையா யாரை காப்பாற்றுவது என்ற இக்கட்டான நிலையில் மருத்துவர்கள் போராடி கொண்டிருந்தார்கள். சிறிது நேரத்தில் டாக்டர் வெளியே வந்தார். மிஸ்டர் ஆனந்த், உங்க அக்காவுக்கு ரத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு. அவங்களோடது ரொம்ப அபூர்வமான பிளட் குரூப். இப்போ உடனே ரத்தம் கிடைக்கணும், இல்லனா ஆபத்து என்றார் பதற்றமாக. மாமா நிலை குலைந்து போனார். டாக்டர், என் ரத்தத்தை எடுத்துக்கோங்க என்று கத்தினார். ஆனால் மாமாவின் இரத்த வகை பொருந்தவில்லை. அப்போது ஆனந்த் முன்னால் வந்தான். டாக்டர், என் ரத்தம் அக்காவுக்கு பொருந்தும். நாம 2 பேரும் ஒரே ரத்தம் தான் என்றான் உறுதியாக. ஆனந்த் ரத்தம் கொடுக்க அறுவை சிகிச்சை தொடர்ந்தது. சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு உள்ளிருந்து ஒரு குழந்தையின் மெல்லிய அழுகுரல் கேட்டது. மாமா தரையில் மண்டியிட்டு அமர்ந்து கடவுளுக்கு நன்றி சொன்னார். நர்ஸ் வெளியே வந்து, வாழ்த்துக்கள், அழகான பெண் குழந்தை, தாயும் சேயும் இப்போதைக்கு அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க என்று சொன்னபோதுதான் அங்கிருந்த அனைவருக்கும் உயிர் வந்தது. சில நாட்களுக்கு பிறகு அக்கா கண் விழித்தாள். தன் அருகில் இருந்த பெண் குழந்தையையும் மறுபக்கம் இருந்த கவினையும் பார்த்தபோது அவள் கண்களில் ஒரு பூரண திருப்தி தெரிந்தது. மாமா பாருங்க, கவின் அவங்க மாமா ஆனந்த் மாதிரியே இருக்கான். ஆனா இந்த பாப்பா அப்படியே உங்களை மாதிரியே இருக்கா என்று பலவீனமான குரலில் சிரித்தாள் அக்கா. மாமா கவினையும் அந்த பெண் குழந்தையையும் மாறி மாறி பார்த்தார். ஆமா சுமிதா, கவின் என் குடும்ப மானத்தை காப்பாற்ற வந்த என் மூத்த மகன். இந்த பாப்பா என் காதலை உறுதிப்படுத்த வந்த மகள். எனக்கு 2 பேருமே சமம்தான் என்றார் உருக்கமாக. அப்போது ரம்யா உள்ளே வந்தாள். அவளது கைகளில் ஒரு முக்கியமான மருத்துவ அறிக்கை இருந்தது. அவள் முகம் சற்று யோசனையாக இருந்தது. என்ன ரம்யா, ஏதாவது பிரச்சனையா என்று ஆனந்த் கேட்டாள். ரம்யா மெதுவாக சொன்னாள். இல்லை ஆனந்த், ஒரு பெரிய அதிசயம் நடந்திருக்கு. இப்போ பிறந்திருக்க பாப்பாவோட DNA முடிவுகளை பார்த்தேன். அது கவினோட டிஎன்ஏவோட 100% ஒத்து போகுது. அதாவது மருத்துவ ரீதியா பார்த்தா இவங்க 2 பேருமே ஒரே தந்தைக்கு பிறந்தவங்க போலத்தான் இருக்காங்க. இது எப்படி சாத்தியம்னு தெரியல என்றாள்.
அறையில் இருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். மாமாவுக்கு ஒரு நிமிடம் எதுவும் புரியவில்லை. டாக்டர் அப்போது உள்ளே வந்து விளக்கினார். இது மருத்துவத்துல ரொம்ப அரிதா நடக்கிற விஷயம். ஏற்கனவே ஆனந்த் கொடுத்த கரு அணுக்கள் சுமிதாவோட கர்ப்பப்பையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். அதை தொடர்ந்து மாமாவோட சிகிச்சை பலன் கொடுத்தப்போ அந்த பழைய செல்களும் சேர்ந்து ஒரு புது விதமான கருவா உருவாகியிருக்கு. எளிமையா சொல்லணும்னா இந்த குழந்தை உங்க 2 பேரோட ஆசீர்வாதத்தாலையும் பிறந்த ஒரு அதிசயம். மாமா ஆனந்தின் கைகளை பற்றி கொண்டார். ஆனந்த், நம்ம 2 பேரையும் பிரிக்க முடியாதுடா. இந்த குழந்தைகள் மூலமா நம்ம 2 பேரும் ஒரே குடும்பத்தோட வேர்களா மாறிட்டோம் என்றார் கண்ணீருடன். சுமிதா அக்கா நிம்மதியாக கண்களை மூடிக்கொண்டாள். இனி எந்த ரகசியமும் பாரமில்லை, எந்த பொய்யும் அவசியமில்லை. ஆண்டுகள் உருண்டோடின. கவினுக்கு இப்போது 20 வயது. அவன் தங்கை கவிதாவுக்கு 17. கவின் பார்ப்பதற்கு அப்படியே ஆனந்தின் நகலாக உயரமாகவும் கம்பீரமாகவும் வளர்ந்திருந்தான். கவிதா தன் தந்தை மாமாவின் குணங்களையும் தாயின் அழகையும் பெற்று வளர்ந்திருந்தாள். அந்த குடும்பத்தின் அன்புக்கும் பாசத்திற்கும் பஞ்சமே இல்லை. ஆனந்தும் ரம்யாவும் தங்கள் சொந்த குழந்தையை விட கவினிடமும் கவிதாவிடமும் அதிக பாசம் காட்டினார்கள். ஆனால் கவினின் மனதில் நீண்ட நாட்களாக ஒரு கேள்வி உறுத்தி கொண்டே இருந்தது. தான் ஏன் தன் அப்பாவை விட தன் மாமா ஆனந்தை போலவே இருக்கிறோம் என்கிற சந்தேகம் அவன் ஆள் மனதில் எங்கோ ஒளித்திருந்தது. ஒரு நாள் வீட்டின் பரணியில் பழைய பொருட்களை சுத்தம் செய்து கொண்டிருந்த கவின் தற்செயலாக ஒரு பழைய கோப்பை கண்டெடுத்தான். அதில் சுமிதா அக்காவின் பழைய மருத்துவ அறிக்கைகள் இருந்தன. ஆனந்தின் பெயர் இருப்பதை கண்டு அவன் அதிர்ந்து போனான். அவன் உலகம் ஒரு நிமிடம் சுழன்றது. தன் தந்தை என்று தான் நினைத்து கொண்டிருந்தவர் யார்? தன் மாமா உண்மையில் யார்? பல கேள்விகள் அவன் தலையை சுற்ற வைத்தன. அன்று இரவு ஆனந்த், மாமா, அக்கா, ரம்யா என அனைவரும் உணவருந்தி கொண்டிருந்த போது கவின் அந்த கோப்பையை கொண்டு வந்து மேஜை மீது வைத்தான். இது என்ன மாமா என்று ஆனந்தை பார்த்து துயரத்துடன் கேட்டான். நான் யாருடைய வாரிசு? நீங்க எனக்கு பண்ணினது உதவியா இல்ல துரோகமா? வீடே நிசப்தமானது. சுமிதா அக்கா தேம்பி அழத் தொடங்கினாள். மாமா எழுந்து வந்து கவினின் தோளில் கை வைத்தார். கவி, நீ பார்க்கிற இந்த அறிக்கை ஒரு காலத்துல ஒரு குடும்பம் சிதறாம இருக்க எடுத்த ஒரு முடிவு. அன்னைக்கு உங்க மாமா ஆனந்த் முன் வரலனா இன்னைக்கு நான் உன்கிட்ட பேச உயிரோட இருந்திருக்க மாட்டேன். உன்னை பெத்தெடுத்தது உன் அம்மா, ஆனா நீ பிறக்க காரணமா இருந்தது உன் மாமா. உன்னை வளர்த்து ஆளாக்கினது நான். இப்போ சொல்லு கவின், இதுல யார் உனக்கு அப்பா? கவின் மௌனமாக இருந்தான். மாமா தொடர்ந்து பேசினார். உன் மாமா ஆனந்த் தனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையும் போது கூட உன்னோட எதிர்காலம் பாதிக்கும்னு எவ்வளவோ தயங்கினான். அவன் தன் ரத்தத்தை மட்டுமல்ல, தன் அடையாளத்தையே உனக்காக தியாகம் செஞ்சவன்டா. ஆனந்த் மெதுவாக எழுந்து கவினின் அருகில் வந்தான். கவின், உன்னை என் மகனா நினைச்சு நான் ஒருபோதும் பார்த்தது இல்லை. ஆனா என் அக்கா கண்ணுல கண்ணீர் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். அந்த தவிப்புல எடுத்த முடிவுதான் இது. உன்னை நான் காயப்படுத்தி இருந்தா என்னை மன்னிச்சிரு என்றான் குரல் தழுதழுக்க. கவின் தன் கையில் இருந்த அந்த மருத்துவ அறிக்கையை கிழித்து எறிந்தான். ஓடி சென்று ஆனந்தையும் மாமாவையும் ஒன்றாக கட்டிப்பிடித்து கொண்டான். இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. ஒரு குழந்தைக்கு உயிர் கொடுக்க ஒரு தந்தை போதும். ஆனா ஒரு குழந்தையை காதலால் உருவாக்க 2 தந்தைகள் தேவைப்பட்டிருக்கீங்க. நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். இந்த ரகசியம் எனக்கு தெரிஞ்சதால உங்க 2 பேர் மேலையும் எனக்கு இருந்த மரியாதை இப்போ பல மடங்கு அதிகமாயிடுச்சு என்று கூறி அழுதான். சுமிதா அக்கா நெகிழ்ச்சியில் ஆனந்தை பார்த்தாள். பல வருடங்களாக ஒரு பாரமாக இருந்த அந்த ரகசியம் இன்று அன்பின் பாலமாக மாறியிருந்தது. அந்த இரவு அந்த பழைய காயங்களை முழுமையாக ஆற்றியது. கவினுக்கு உண்மை தெரிந்த பிறகு அந்த குடும்பத்தில் இருந்த கடைசி மெல்லிய திரையும் விலகியது. ஒளிவு மறைவற்ற அந்த அன்பு அவர்களின் பிணைப்பை இன்னும் பலப்படுத்தியது. சில ஆண்டுகளில் கவின் ஒரு சிறந்த மருத்துவராக படித்து முடித்தான். தான் உருவான விதத்தில் இருந்த அந்த மருத்துவ அதிசயமே அவனை ஒரு சிறந்த மருத்துவனாக மாற்ற தூண்டியது. கவினுக்கும் அவனது தங்கை கவிதாவுக்கும் திருமண வயது வந்தது. கவின் தனக்கு வரப்போகும் மனைவியிடம் எதையும் மறைக்க விரும்பவில்லை. என் பிறப்பு ஒரு தியாகத்தால் ஆனது, என் வளர்ப்பு ஒரு பெருந்தன்மையால் ஆனது என்பதை தெளிவாக சொல்லி அதை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்ணையே மணந்தான். திருமண மேடையில் கவின் ஒரு நெகிழ்ச்சியான காரியத்தை செய்தான். தாலி எடுத்து கொடுக்கும் சடங்கின் போது தன் வளர்ப்பு தந்தை மற்றும் உயிரியல் தந்தை இருவரையும் மேடைக்கு அழைத்தான். இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஒரு அப்பா தான் இருப்பாங்க. ஆனா எனக்கு மட்டும்தான் 2 அப்பாக்கள். ஒருத்தர் எனக்கு உயிர் கொடுத்தவர், இன்னொருவர் எனக்கு வாழ்க்கை கொடுத்தவர். இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இன்னைக்கு என்னை ஒரு முழு மனுஷனா இங்கே நிறுத்தி இருக்காங்க என்று மைக் பிடித்து சொன்னபோது திருமண மண்டபமே எழுந்து நின்று கைத்தட்டியது. சுமிதா அக்கா மற்றும் ரம்யா இருவரின் கண்களிலும் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. இத்தனை ஆண்டுகால ரகசியம், குற்ற உணர்வு, பயம் என அனைத்தும் அந்த ஒரு கணத்தில் கரைந்து போனது. திருமணம் முடிந்து சில மாதங்களில் கவின் ஒரு புதிய மருத்துவமனையை தொடங்கினான். அதற்கு அவன் வைத்த பெயர் உறவின் நிழல் கருத்தரிப்பு மையம். குழந்தை பாக்கியம் இல்லாத எத்தனையோ தம்பதிகளுக்கு அறிவியல் மற்றும் நேர்மையான வழிகாட்டுதல்கள் மூலம் அங்கு குழந்தை வரம் கிடைத்தது. காலம் மெல்ல நகர்ந்தது. மாமாவுக்கும் ஆனந்துக்கும் முதுமை தட்டியது. ஒரு மாலை நேரத்தில் வீட்டு தோட்டத்தில் இருவரும் அமர்ந்து பேரன் பேத்திகள் விளையாடுவதை பார்த்து கொண்டிருந்தனர். மாமா மெதுவாக ஆனந்தின் கையை பற்றினார். ஆனந்த்,
ஆனந்த் அன்னைக்கு ஒருவேளை நாம பயந்து போய் அந்த முடிவை எடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த சந்தோஷம் இருந்திருக்குமா? ஆனந்த் சிரித்துக்கொண்டே சொன்னான். எல்லாம் அந்த இறைவனோட கணக்கு மாமா. இரத்த உறவை விட மன உறவுதான் பெருசுன்னு நாம நிரூபிச்சிட்டோம். நம்ம ரகசியம் இன்னைக்கு ஒரு பெரிய குடும்பத்தோட ஆணிவேரா நிக்குது. அங்கே ஓடி வந்த கவினின் மகள் ஆனந்தையும் மாமாவையும் கட்டிப்பிடித்து கொண்டாள். பழைய கதைகள் முடிந்து விட்டன. ஆனால் அவர்கள் விதைத்த அந்த அன்பு அடுத்தடுத்த தலைமுறைகளிலும் தலை தோங்கியது. இது போன்ற